நம் வாழ்க்கையை நாமே வழிநடத்துகிறோம் என்று நாம் பெருமையாக நம்புகிறோம். இன்று என்ன சாப்பிட வேண்டும், எந்த பாதையில் அலுவலகம் செல்லலாம், என்ன உடை அணியலாம், இவை அனைத்தையும் நாம் தீர்மானிக்கிறோம் என்று எண்ணுகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை பெரும்பாலும் ஒரு மாயை. உண்மையில் அந்த முடிவுகள் எடுப்பது யார்? நாமல்ல. குறைந்தபட்சம் நனவான நாமல்ல. அந்த முடிவுகள் எடுக்கப்படுவது நம் ஆன்மாவின் அமைதியான நிழல் உலகில், ஆழ்மனத்தில். அது எப்போதும் நம்முடன் நடந்து செல்கிறது, அமைதியாக, ஆனால் ஆழமான சக்தியுடன். நாம் சிந்திக்கத் தொடங்குவதற்கு முன்பே அது செயல்படுகிறது. பிறகு நம்மை நான் முடிவு செய்தேன் என்று நம்ப வைக்கிறது. நம் அனுபவங்கள், நினைவுகள், உணர்ச்சிகள், பழக்கங்கள் இவை அனைத்தையும் தன்னுள் சேமித்து வைத்துள்ளது. நம்மைச் சுற்றியுள்ள ஒலி, வாசனை, ஒளி இவற்றிலிருந்து அது தகவல்களை பிடித்துக் கொள்கிறது. பின்னர் ஒரு நொடியின் ஒரு பகுதியிலேயே தீர்மானம் செய்துவிடுகிறது. காலை எழுந்ததும் பல் துலக்கி காஃபி குடித்து அதே பாதையில் அலுவலகம் செல்லும்போது அந்த செயல்களில் எதையாவது உணர்வுடன் செய்திருக்கிறோமா? பெரும்பாலும் இல்லை. நாம் சாதாரணமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம், ஒரு ஸ்கிரிப்டை பின்பற்றும் மனித ரோபோ போல. அறிவியல் சொல்வது இதுதான். நம் உணர்வு மனம் வினாடிக்கு சுமார் 40 பிட்கள் தகவல்களை மட்டும் செயல்படுத்த முடியும். ஆனால் நம் ஆழ்மனமோ சுமார் 11 மில்லியன் பிட்கள். நம்மால் சிந்திக்க முடியாத அளவுக்கு வேகமாக, நுட்பமாக, ஆழமாக இயங்குகிறது. உணர்வு மனம் ஒரு பழைய மடிக்கணினி என்றால், ஆழ்மனம் நாசாவின் சூப்பர் கம்ப்யூட்டர். நீங்கள் ஒரு அறைக்குள் நுழைந்தவுடனே இங்கே ஏதோ அமைதியாக இருக்கிறது அல்லது இங்கே ஏதோ சரியில்லை என்று உணரும்போது அது உங்களுக்கு சிந்தனை அல்ல, அது உங்கள் ஆழ்மனம். அது கண்கள், மூக்கு, காதுகள் மற்றும் நரம்புகள் மூலம் சுற்றுப்புறங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சிக்னல்களை பெற்றுக்கொண்டு ஒரு நொடிக்குள் தீர்மானம் செய்துவிடுகிறது. நீங்கள் சொல்வது உள்ளுணர்வு என்ற பெயரில், உண்மையில் அது ஒரு விரைவான உள் பகுப்பாய்வு அறிக்கை. இந்த செயல்முறை நம்மை பெரும்பாலும் ஆட்டோ பைலட் நிலையில் வைத்திருக்கிறது. மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி என்ற பழைய தமிழ் படம். அதில் டிரைவர் பஸ்ஸை ஓட்டிக்கொண்டிருக்கும் போதே, பஸ்ஸுள் நடக்கும் சண்டையை சமாதானம் செய்ய, பஸ் ஓடிக்கொண்டிருக்கும் போதே ஸ்டிரிங் வீலில் ஒரு குச்சியை வைத்துவிட்டு ஓடி வருகிறார். பயணிகள் அனைவரும் அலற அவர் கூலாக சொல்கிறார், அடுத்த 5 கிலோமீட்டர் நேரான ரோடுதான், திருப்பம் கிடையாது. அதுபோலதான் நமது மனமும் ஒரு ஆட்டோ பைலட் மோடில் ஓடிக்கொண்டிருக்கும். நாம் விழிப்புணர்வுடன் இல்லாமல் இருந்தால் நம்மை மனம் கடந்து தானாகவே ஒரு வழிபிடித்து ஓடிவிடும். அப்போது நாம் சிந்திக்கவில்லை, பழக்கத்தின் அடிமைகள் மாதிரி செயல்படுகிறோம். உணவு உண்கிறோம், ஆனால் சுவைக்கவில்லை. பயணம் செய்கிறோம், ஆனால் காணவில்லை. பேசுகிறோம், ஆனால் உணரவில்லை. இப்படி வாழ்வை தவிர்த்து வாழ்கிறோம். ஒரு மரத்தை வெட்டுவதற்கு கூர்மையான கோடாரி தேவைப்படுவது போல மனத்தின் கலக்கத்தை வெட்ட விழிப்புணர்வு தேவை. ஒரு சிறிய ஜென் கதை சொல்கிறது. ஒரு மனிதன் கடவுளிடம் இந்த குவியலுக்குள் ஒரு வைரம் இருக்கிறது என்ற அறிவுரையுடன் கற்களை குவித்தான். அவன் ஒவ்வொரு கல்லையும் எடுத்து பார்த்து கடலுக்குள் வீசினான். ஒரு நாள் உண்மையான வைரம் கையில் கிடைத்தது. ஆனால் பழக்கத்தினால் அதையும் கடலுக்குள் வீசிவிட்டான். அப்படித்தான் நம் மனம் விழிப்புணர்வு இல்லாவிட்டால் பழக்கத்தின் அடிமை வாழ்க்கையின் வைரங்களை வீசுகிறது. ஒவ்வொரு மாலையும் சுமார் ஒரே நேரத்தில் நீங்கள் தேநீர் கோப்பை தேடுகிறீர்கள். வேலை முடிந்தது, தானாகவே யூடியூப் திறக்கிறீர்கள். இதுதான் ஹேபிட் லூப். ஒரு தூண்டல் தோன்றும், ஒரு செயல் பின்தொடரும். அதன் விளைவாக சிறிய நிம்மதி. நல்ல வேலை என்று ஆழ்மனம் சொல்கிறது. அந்த நிம்மதியே அந்த பழக்கத்தை உறுதி செய்கிறது. அப்படியே நம் மனம் ஒரு சுற்றுவழியில் சுழல்கிறது. இது அற்புதமான இயந்திரம். சரியாக டியூன் செய்யப்பட்டால் நம்மை உயர்த்தும், தவறாக நிரலிட்டால் நம்மையே சிக்க வைக்கும். நீங்கள் புதியவரை சந்திக்கும்போது இவர் நம்பிக்கையானவர் போல் தெரிகிறார் என்ற சிறிய குரல் உள் நிழலில் எழும். அந்த நினைவின் பிம்பங்களாலானது. கடந்த அனுபவங்கள், கலாச்சாரம், பயம், ஆசைகள் இவை அனைத்தும் அவன் கண்களில் நிறத்தை மாற்றிவிடுகின்றன. அது சில சமயம் நம்மை உண்மையிலிருந்து விலக்கி பழைய நிழல்களின் வழியே நடக்கச் செய்கிறது.
அது ஒரு மெய்யான ஆற்றல் இயந்திரம் மாதிரி. சரியாக அமைத்தால் நம்மை உயர்த்தும், ஆனால் தவறாக நிரலிட்டால் நம்மையே சிக்க வைக்கும். ஆழ்மனத்தை அடக்க முடியாது, ஆனால் அதை அறிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்ளும் தருணமே விழிப்புணர்வு பிறக்கும் தருணம். ஒரு நாள் ஒரு இளம் சாமியார் தனது ஆசானிடம் கேட்டான், நான் தியானம் செய்தாலும் சிந்தனை எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதை நிறுத்த முடியவில்லை, என்ன செய்யலாம்? ஆசான் சிரித்தார். அவர் சாமியாரை வெளியே கூட்டிச் சென்றார். அங்கு சூரியன் மந்தமாக மறைந்து கொண்டிருந்தது. ஆசான் சொன்னார், உன் நிழலைப் பார். சாமியார் பார்த்தார். அவன் நிழல் தரையில் மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தது. ஆசான் சொன்னார், இப்போ நிழலை பிடி. சாமியார் கைகள் நீட்டினார். நிழல் தப்பி ஓடிவிட்டது. அவன் சிரித்தான். நிழலை எப்படி பிடிக்கவும்? அது என் பின்பக்கம்தான் வரும். ஆசான் அமைதியாக சொன்னார், அதுதான் உன் சப்கான்ஷியஸ். அதை பிடிக்க முடியாது. ஆனால் நீ ஒளியை நோக்கி திரும்பினால் நிழல் தானாகவே உன்னுடன் ஒத்திசையும். அந்த நொடியில் அவர் தன் உள்ளத்தின் ஒளியை உணர்ந்தார். சிந்தனைகள் அமைதியாகி மனதின் நிழல் நண்பனாக மாறியது. அந்த நொடியில் அவனுக்கு புரிந்தது, சப்கான்ஷியஸை அடக்க வேண்டியதில்லை. அதை அறிந்தால் அது அமைதியாக ஒத்திசையும். ஒரு நாள் மாலை நேரம், வீட்டில் சும்மா உட்கார்ந்திருக்கிறீர்கள். திடீரென்று மனம் சொல்லும், சரி, ஒரே நிமிடம் மட்டும் மொபைல் பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்குது? அந்த ஒரே நிமிடம் மந்திரம் நம்மை நேராக 45 நிமிஷத்துக்கு டைம் டிராவல் செய்துவிடும். யூடியூபில் பூனையின் வீடியோ பார்த்து சிரித்தீர்கள். அதே பூனையின் ரீல்ஸை கிளிக் செய்தீர்கள். அடுத்து 1 மணி நேரம் கழித்து பூனைக்கும் ரீல்ஸ் நடனத்துக்கும் இடையே வாழ்க்கை அர்த்தம் தேடுகிறீர்கள். உங்கள் பூனையை மகிழ்விக்க 10 வழிகள் என்ற வீடியோவுடன் வாழ்க்கை புது பாதைக்கு. நீங்கள் நினைப்பீர்கள், நான் சிந்தனையோடு இருக்கிறேன். ஆனால் உண்மையில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு தான் உங்களை டோபமைன் ரோலர் கோஸ்டர் ஓட்டிச் செல்கிறது. அது உங்கள் மூளைக்குச் சொல்கிறது, இது எல்லாம் சிறிய மகிழ்ச்சிகள்தான், ஆனால் இதில்தான் சுகம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்க்ரோலும் ஒரு சிறிய டோஸ், ஒவ்வொரு நொடிக்கும் சந்தோஷம் என்ற மாயை. அந்த லூப்பை உடைக்க விழிப்புணர்ச்சி தேவை. ஒரு சிறிய நிறுத்தும் பட்டனை அழுத்தும் போது நீங்கள் மொபைலை விட்டு 5 நொடிகள் மூச்சை கவனித்தால் ஆழ்மனம் நிமிர்ந்து பார்க்கும், ஏதோ புதிய சாஃப்ட்வேர் வந்திருக்க போல இருக்கிறது என்று. அந்த பொழுதுதான் ஆட்டோ பைலட் மோடிலிருந்து ஜென் மோடுக்கு நுழைகிறீர்கள். நம் வாழ்க்கையின் பெரும்பாலான நேரம் ஆழ்மனம் வழியே நடக்கிறது. அதை எதிரியாக பார்க்காமல் விழிப்புணர்வின் வெளிச்சத்தில் பயன்படுத்தினால் அது நம்மை உயர்த்தும் நண்பனாக மாறும். பழக்கங்களை புரிந்து ஒவ்வொரு செயலும் விழிப்புணர்வின் நடனமாக மாற்றி வாழ்ந்தால் வாழ்க்கை எளிமையாகவும் மகிழ்ச்சியோடும் நிறைந்ததாக இருக்கும். நம் அனுபவங்கள், நம்பிக்கைகள், கலாச்சாரம், பயங்கள் இவை அனைத்தும் அவன் கண்களில் நிறத்தை மாற்றிவிடுகின்றன. அது சில சமயம் நம்மை உண்மையிலிருந்து விலக்கி பழைய நிழல்களின் வழியே நடக்கச் செய்கிறது. அது ஒரு மெய்யான ஆற்றல் இயந்திரம் மாதிரி. சரியாக அமைத்தால் நம்மை உயர்த்தும், ஆனால் தவறாக நிரலிட்டால் நம்மையே சிக்க வைக்கும். ஆழ்மனத்தை அடக்க முடியாது, ஆனால் அதை அறிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்ளும் தருணமே விழிப்புணர்வு பிறக்கும் தருணம். நீங்கள் ஆழ்மனத்தோடு நண்பனாகும்போது உங்கள் வாழ்க்கை எளிமையாகவும் சிரிப்போடும் நிரம்பும். அப்பொழுது ஒவ்வொரு செயலும் விழிப்புணர்வின் நடனம், ஒவ்வொரு நொடியும் ஒரு சிறிய ஜென் தியானமாகும். ஒரு காலத்தில் மனிதன் இயற்கையுடன் பேசினான். மரத்தின் இலைச்சலசலப்பில் பதிலை கேட்டான். பின்னர் அவன் தன் சிந்தனையுடன் பேசினான். மனத்தின் ஒளியில் அர்த்தம் தேடினான். இப்போது அவன் விழிக்க முன் இணையம் அவனுக்காக விழித்திருக்கிறது. அவன் கேள்வி கேட்கும் முன்பு பதில் காட்டுகிறது. அவன் நினைக்கும் முன்பு அவன் விருப்பங்களை கணக்கிடுகிறது. ஆழ்மனத்தின் ஆட்டோ பைலட் அவனை இயக்கியது போல இப்போது டிஜிட்டல் ஆட்டோ பைலட் அவனை வெளியே இயக்குகிறது. இணையம் ஒரு புதிய ஆழ்மனம் போல நம் வாழ்வில் புகுந்துவிட்டது. மூளை இணையத்துடன் நேரடியாக உரையாடத் தொடங்கியிருக்கிறது. அதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.